பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பரிகாரி என்ற தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். பரிகாரினா ஹீலர், சுகமாக்குறவர், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறவர். இன்னைக்கு அநேக மக்கள் பல பரிகாரங்களை தேடி, பரிகாரிகளை தேடி அலைந்து திரிகிறாங்க. இங்கே போனால் அற்புதம் நடக்குமா, அங்கே போனால் சுகம் கிடைக்குமா, இல்லை ஒரு சில அரசியல் தலைவர்களை எந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா. பைபிள் சொல்லு, ஆளுகை செய்களுடைய தரிசனத்தின் ஆளுகள் அநேகர் அவனுடைய நியாயம் கர்த்தரால் தீரும். ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்காரு, அவர்கிட்ட போனால் இந்த பிரச்சனை தீருன்னு ஓடுறான். ஆனால் பைபிள் சொல்லு, அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நமக்கு பரிகாரி ஒருத்தர் இருக்கார், சுகமாக்குற ஒருத்தர் இருக்கார் என்ற அறிவு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் ஒரு குளத்தை நம்பி 38 வருஷமா காத்திருக்கிறான். அது யாருன்னா கொண்டு போய் விட்டா, அந்த குளத்தில் முழுகினா, அந்த குளத்தின் தண்ணீரில் குளித்தா சுகமா. இன்னும் அந்த குளத்துடைய சிறப்பு, வருஷத்துக்கோ மாசத்துக்கோ 10 வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அதை உள்ளே இறங்கி யார் முழுகிற சுகம் பெறுவார்கள். பாருங்க, ஒரு இடத்தை நம்பி, ஒரு ஆளை நம்பி எத்தனையோ மக்கள் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றாரு, நானே உன் பரிகாரி கர்த்தர் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீ கிறிஸ்துவர்களோ கிறிஸ்துவ அல்லாதவர்களோ எந்த மனிதனாக இருந்தாலும் சுகத்தையும் விடுதலையும் இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பரிசுத்த வேதத்தில் யாத்திராக புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்ட மக்கள் வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற போது வழியிலே தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. தண்ணீர் தீர்ந்த உடனே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தூரத்தில் ஒரு தண்ணீர் இருக்கிறது. தண்ணியை குடிக்க போகிறாங்க. அந்த தண்ணி கசப்பு நிறையதாக இருக்குது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த வேலை, ஒரு குடும்பம், ஒரு மனைவியோ கணவனோ இல்லை தொழிலோ, உங்களுக்கு இருக்கு, தொழில் இருக்கு, ஆனால் அதில் வருமானம் நல்லா இல்லை, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்களே, எங்கே போனால் எனக்கு ஒரு ஆபத்து வருது, எங்கே போனால் எதிரிகள் எழும்புகிறாங்க, எங்கே போனாலும் என்னால் சமாளிக்க முடியல, சத்துருக்கள் எழும்புகிறாங்க. இன்னைக்கு அநேக குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த மக்கள் ஒரு பெரிய கூட்டம் தண்ணீர் தேடி போகும்போது கிடைத்த தண்ணீர் கசப்பு. அப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அங்கே ஒருவன் கடல் நோக்கி பிரார்த்திக்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். அருமையானவர்களே, நீங்கள் கூட ஜெபம் என்ற ஒரு சக்தியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. எவ்வளவு கசப்பா இருந்தாங்க, எவ்வளவு வேதனையா இருந்தாங்க, எவ்வளவு கண்ணீரா இருந்தாங்க, அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் வேணும் போது ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போடு, சுகமாயிடும். அப்போ அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடும்போது அங்கிருக்கிற கசப்புகள் நீங்கி அது மதுரமாக மாறினதாக பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. நான் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்கிறேன். 1 நாளாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஒரு ஆகாப் என்ற ஒருத்தன் நல்லவனாக இருந்தான். நாள் பட அவனுக்குள்ள வசதிகளும் பொருளாதார பெருக்கமும் புகழும் பேரும் வந்த பொழுது அவன் தன்னை படைத்த இறைவனை மறந்து விட்டான். அநேக மக்கள் இன்னைக்கு அநேகர் தன்னை படைத்த இறைவனை மறந்து மருத்துவர்களை நாடி ஓடுகிறார்கள். மருத்துவர் நாடி ஓடு தப்புன்னு சொல்ல வரல. அதை விட நீ உன்னை படைத்த இறைவனிடத்திலே நீ முழங்கால் படிட்டு உன்னை தாழ்த்தி உன்னுடைய குறை குற்றங்களை அறிக்கையிட்டு உன் பலவீனங்களை அவருடைய சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் சொல்லி பாருங்க. என்ன மாதிரி கஷ்டம், என்ன மாதிரி தோஷம், என்ன மாதிரி வேதனை, என்ன மாதிரியான சாபங்கள் உங்கள் குடும்பத்தில் அதை மாற்றுவான். அந்த வசனம் சொல்லுது, ஆசா படைத்த இறைவன் அல்ல, அவன் பரிகாரியை தேடினான். எங்கே போனால் இன்னைக்கு நிறைய வசதிகள் வந்தபோது இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், அந்த ஸ்கேன் சென்டருக்கு போகலாம், அந்த மக்களை பார்க்கலாம். இன்னைக்கு அநேக மனுஷனை அவர் தேடி ஓடி அதில் ஒரு சிலர் ஜெயிக்கிறார்கள், ஆனால் வேறு அநேக மக்கள் தோற்று போகிறார்கள். அருமையான தேவ மக்களே, நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் படைத்த இறைவனை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுகிற, நானே உங்கள் பரிகாரிய கர்த்தர். அதே 1 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை கசந்து போன கண்ணீரான உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றமா வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்கள் படைத்த இறைவனை நோக்கி கூப்பிடுங்கள். கசந்து போன வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றுகிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குற கர்த்தருக்கு சொல்கிறார். அவருடைய வாருங்கள், அவர் உங்களை ஆசைப்பாராக. God bless you. God bless you.